இந்த ஸ்கேலை எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இது வந்து A10 ஸ்கேலு, இது வந்து ப்ளூடூத் ஸ்கேல். அடிஷ்னலாக இந்த ஸ்கேலில் வந்து டிடிஎல் அவுட்புட் இருக்கிறது பார்த்தோம். இந்த டிடிஎல் அவுட்புட்டு பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த பிரிண்டர் எனேபிள் பண்ணுற ஆப்ஷன் பற்றியும் நம்ம போன வீடியோவில் பார்த்தோம். இப்போது அந்த பிரிண்டர் ஆப்ஷனை வச்சு எப்படி ஒரு தெர்மல் பிரிண்டர் கனெக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு A10ல் செட்டப் பண்ணியிருக்கேன். அதே போல் சோட்டாவில் செட்டப் பண்ணியிருக்கேன். இதுவாக கூட நம்மளுடைய பிஓஎஸ் ஆப்பை எப்படி இன்டெகிரேட் பண்ணி பில்லிங் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பிஓஎஸ் சாஃப்ட்வேர் வெயிட் பேஸ் பண்ணி குவான்டிட்டி பேஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் செல் பண்ணுறோமோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். உதாரணமாக சொல்லணும்னா ஒரு கறி கடையில், தள்ளுவண்டி கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், இரும்பு கடைகளில் எல்லா இடத்துல நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த சாஃப்ட்வேரை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நான் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனோட காமிக்கிறேன். இப்போ நான் டிவைஸ் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்பும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் ஓப்பன் ஆகிடுச்சு. ஆப்பில் போய்ட்டு நான் கனெக்ஷன் கொடுக்குறேன். இப்போது வெயின் ஸ்கேல் கனெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளுடைய கூடையை வச்சிடலாம். கூடையை வச்சுட்டு நீங்கள் டேர் பண்ணிக்கோங்க. டேர் பண்ணிவிட்டு உங்களுடைய ஐட்டம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு வந்து ஆப்பிள் போடுறேன். ஆப்பிள் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஐட்டம் செலக்ட் பண்ணால் போதும். ஆப்பிள் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ அதோட ரேட்டும் காமிக்குது. அடுத்ததாக வந்து அடுத்த ஐட்டமும் ஆர்டர் பண்ணலாம். ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஒரு கிளிக்லேயே போதும். அதோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட ரேட்டும் கால்குலேட் ஆகிட்டு உங்களுக்கு அமௌண்ட் காமிக்கும். இந்த நேரத்தில் வேறு யாரோ ஒருத்தர் வராங்க, நீங்கள் அவங்களுக்கு வேறு ஐட்டம் போடணும் அப்படின்னு வச்சுப்போமே. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா புதுசாக ஒரு நியூ கார்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நியூ கார்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ண உடனே கார்ட் வந்து நியூ ஆகிடுச்சு. 0 ஐட்டம் காமிக்குது. 0 ஐட்டம் காமிக்குதுங்களா? அப்போ பழைய ஐட்டம் எங்கே போயிடுச்சுன்னா நீங்கள் ஸ்லைட் பண்ணிங்கன்னா பழைய ஐட்டம் காமிக்கும். அந்த கஸ்டமரு ஏதோ எடுக்க போயிருக்காங்க அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். அடுத்ததாக இந்த கஸ்டமருக்கு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இவர் வந்து கேரட் வாங்கிறார். கேரட்டை செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்ததாக தக்காளி அவர் வாங்கியாச்சு. ஓகே, இதெல்லாம் நம்ம வந்து வெயிட் பேஸ் பண்ணி பண்ணோம். இப்போது ஒரு வேளை அடுத்ததாக அவரே வந்து பிஸ்கெட் பாக்கெட் வாங்குறதா வச்சுப்போம். இப்போ பிஸ்கெட் பாக்கெட் போட்டாச்சு. போட்டுட்டு அந்த ஐட்டமை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீஸ் வந்து 3ன்னு காமிக்குது. 3 பீஸுன்னு காமிக்குது இல்லையா? 3 பீஸும் காமிக்குது. இப்போ இந்த பிரிண்ட் அவுட் வேணும்னா பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். கஸ்டமர் டீட்டெயில் இருந்தால் நீங்கள் கஸ்டமர் டீட்டெயில் கொடுங்க. அதுக்கப்புறமா பேமெண்ட் மோடு ஆன்லைனா ஆஃப்லைனானு கொடுத்துட்டு டிஸ்கவுண்ட் எதுனா கொடுக்குறதுனா கொடுத்துட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படின்னு அழகாக நீட்டாக பிரிண்ட் அவுட் வந்துடும். அடுத்ததாக இதை முடிச்சிட்ட பிறகு அடுத்த கஸ்டமர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லையா, அவரோட பிரிண்ட் அவுட் வேணும்னா ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேவ் பண்ணிவிட்டு பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அவரோட டீட்டெயிலாம் கேட்குது. நீங்கள் டீட்டெயில் இருந்தால் கொடுங்க. அப்படி இல்லைன்னா சேவ் அண்ட் பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு முடிஞ்சிடும்.